ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதில் 1.5 கப் பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இந்த ரவை நல்லா ஆறட்டும். இப்போ நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. அதில் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம், பவுடர் சுகர். இதில் பால் அடை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இப்படி பிடிச்சா உருண்டை வர மாதிரி கிளறி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவையை ஆற வச்சுருக்கேன், அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ அதை நல்லா பிசைஞ்சாச்சு, சப்பாத்தி மாவு மாதிரி. அதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிடுவோம். இதை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நம்ம செஞ்சு வச்ச அந்த தேங்காய் கலவையை இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம்.
நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை உருட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் மைதா மாவு வச்சுருக்கேன். அதை இப்படி தொட்டுக்கலாம். இப்படி தொட்டுட்டு இதோட ஓரத்தை இப்படி லேசாக பிடிச்சு விடலாம். இந்த மாதிரி ஒரு சேஃப் வரும். இதோட ஓரத்தை அப்படியே மடித்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும், அழகான டிசைன். இதை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு, ப்ரௌன் கலராக. இதை எடுத்துக்கிடுவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்காக சுகர் சிரப் செய்ய போகிறோம். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சா போதும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக இப்படி பிசு பிசுப்பாக இருந்தாலே போதும். இப்போ 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்ததை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஊற வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை அப்படியே நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா இந்த ஜீராவெல்லாம் உறிஞ்சி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிபி முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லா ஊறிடுச்சு. உள்ள தேங்காய் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.